மதவிலக்கு கோரி சென்னையில் காங்கிரஸ் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதில் கலந்து கொண்டுள்ள மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVK இளங்கோவன் உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். நாம் ஓயப்போவதில்லை அறுவைத்தோழர்களே. இன்றைக்கு குடிப்பவர்கள் மட்டும் மது வேண்டாம், குடிக்காதவர்கள் மட்டும் மது வேண்டாம் என்று சொல்லவில்லை. குடிக்கின்றவர்களும் போதைக்கு அடிமையானவர்களும் இன்றைக்கு வேண்டாம் என்றுதான் சொல்கின்றார்கள். உங்களிடம் நான் 2-3 நாட்களுக்கு முன்பு அறுவை நண்பர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு சம்பவம் நடந்தது கோபியிலே. என்ன சம்பவம் என்றால், செல்போனுடைய கோபுரத்தில் உச்சியிலே ஒருவன் ஏறிக்கொண்டு மது ஒழிக மது ஒழிக என்று சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார். அருகிலே இருந்தவர்கள் கேட்டபோது ஏன் இவன் இப்படி சத்தம் போடுகின்றார் என்றால், போதை தலைக்கு ஏறிவிட்டது, அதனால் மேலே ஏறி மது ஒழிக என்கின்றார். போதை தலைக்கு ஏறினார், இன்னும் மது வேண்டும் என்றுதானே சொல்லுவார், இவனே மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றார் என்று சொன்னார்கள். பிறகு கொஞ்சம் நிதானமாகி அவன் கீழே இறங்கி வந்த போது அவனை கேட்டபோது அவன் சொன்னார், நான் மதுவுக்கு அடிமையாகிவிட்டேன், என்னை நான் மீட்டுக் கொள்ள முடியாது, என்னுடைய உடலில் இருந்த ஈரல் கரைந்து போய்விட்டது, மதி பயங்கி விட்டது, இன்னும் கொஞ்சம்தான் ஞாபகம் சக்தி இருக்கின்றது, நான் என்னை அழித்துக் கொண்டால் பரவாயில்லை, என்னுடைய மது பழக்கத்தால் என்னுடைய குடும்பம் நாசமாக போய்க் கொண்டிருக்கின்றது. இடையிலுள்ளா இல்ல வேணும் பேசுறீங்களா? மதுவால் நான் அழிந்தால் பரவாயில்லை, என்னுடைய குடும்பம் கேவலமாக போய்விட்டது. பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த என்னுடைய மகள் இன்றைக்கு பள்ளிக்கு செல்லவில்லை, காரணம் பள்ளிக்கு வராதே, நீ கட்டணம் கட்டவில்லை, ஃபீஸ் கட்டவில்லை என்று அனுப்பிவிட்டார்கள். இப்படி நானும் அழிந்து என் குடும்பமும் அழிவதற்கு இந்த மதுதான் காரணம். போதை தெரிந்து காலையிலே எழுந்து இனிமேல் குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து வீட்டை விட்டு வெளியே வந்தால் வெளியே இருப்பது அம்மா டாஸ்மாக் கடை. என்னை அழைக்கின்றது, என்னை அறியாமல் கால்கணக்கை செல்கின்றது, மீண்டும் குடிக்கின்றேன், கேவலமானவனாக ஆகிவிடுகின்றேன். ஆகவே தான் சொல்கின்றேன், மது கடைகள் மூடப்பட வேண்டும், மது ஒழிக்கப்பட வேண்டும். இப்படி ஒருமித்த குரலில் தமிழகத்திலே இருக்கின்ற எல்லா வகையான மனிதர்களும், எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும், ஏன் நம்மை போல் உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற நாம் கூட நம்மை விட அதிகமாக இங்கே மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றார்களே, அவர்களும் போராடுகின்றார்கள். தமிழகமே இன்றைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவரை தவிர அவர் நம்முடைய அருமை முதல்வர் கனம் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். மக்களுக்கு நல்லவைகளை செய்வேன், வாக்களியுங்கள், தமிழகத்தை நான் மிகப்பெரிய உயர்ந்த ஒரு பணக்கார மாநிலமாக மாற்றுவேன் என்று சொல்லிதானே மக்கள் வாக்குகளை பெற்று ஆட்சி பீடத்திலே அமர்ந்தீர்கள். ஜெயலலிதா, இதுவரை நீங்கள் செய்த நன்மைகள் ஏதாவது உண்டா மக்களுக்கு? 4 வருட ஆட்சியிலே கொள்ளையடித்ததுதானே மிச்சம். சாதாரண மனிதன் எல்லாம் அமைச்சராகி கோடீஸ்வரர்கள் ஆக்கினீர்களே, அதை தவிர வேறு என்ன சாதனை நீங்கள் செய்தீர்கள்? காமராஜர் காலத்தில் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன ஒவ்வொரு நாளும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வீதியிலும் டாஸ்மாக் கடையை திறந்து சாதனை செய்திருக்கின்றீர்களே தவிர மக்கள் வாழ்வில் வளம் முன்னாய்ந்த நாள் வருடத்தில் என்று சொன்னார் இல்லை. கேட்டால் உடல்நலம் சரியாக இல்லை. அப்துல் கலாம் இதற்கு என்னால் செல்ல முடியவில்லை, உடல்நிலை சரியில்லை, வெளியே வருவதில்லை. கோட்டைக்கு போனால் 10 நிமிடங்களில் 10 போட்டோக்கள் எடுக்கப்படும், ஒவ்வொரு போட்டோவும் ஒவ்வொரு நாள் வெளியிடப்படும். மக்களை ஏமாற்றுவதற்கு ஏதோ 10 நிமிடத்தில் செய்த காரியத்தை 10 நாட்களாக தொடர்ந்து செய்கின்றார் என்பதை போன்ற ஒரு போலி தோற்றத்தை உருவாக்கியிருக்கிறீர்களே ஒழிய, கேட்டால் உடல்நிலை சரியில்லை. உயிரை கொடுத்தாலே எங்களுடைய அருமை காங்கிரஸ்காரன் காந்தியவாதி சசி பெருமாள் ஒரு வார்த்தை, ஒரு அனுதாபம் வந்ததா அந்த வாயிலிருந்து வரவில்லை. காரணம் வாய் திறப்பதில்லை, பேசுவதில்லை. பின் என்ன செய்தீர்கள்? 50 நிமிடம் நீங்களும் மோடியும் பேச முடியவில்லை என்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கின்றேன். பிறகு என்ன 50 நிமிடம் நடந்தது?
தவறாக எண்ணக்கூடாது அருமை தோழர்களே. எனக்கு தெரியும் இந்த வயதில் தவறுகள் நடக்க முடியாது. ஆனால் நடந்தது என்ன சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்தது, எனக்கு வந்த தகவல், அவர் இப்படி என்று சொன்னவுடன் நீங்கள் இப்படி என்றீர்களா? அதாவது அவர் பாரதிய ஜனதாவுக்கு 10 சீட்டு கேட்டு இருக்கின்றார். அம்மையார் 2 தான் முடியும் என்று சொல்லி சேக்கலாம் இளங்கோவன் கற்பனையில் பேசுகின்றார் என்று நடந்ததை உண்மை என்று உண்மையில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் சொல்லிவிட்டால் எதற்கு ஆளாளுக்கு கற்பனைகள் ஓட வேண்டும்? மதுவிலக்கு கோரி மாவட்ட தலைநகரங்களில் காங்கிரஸ் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேப்பாக்கத்தில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கட்சியின் தமிழக தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவன் நேரில் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். அவர் பேசும்போது மதுவால் ஏற்படும் பல்வேறு பிரச்சினைகளை பட்டியலிட்டு பேசினார். எனவே தமிழக அரசு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.